இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மரியாதை கொடுத்து நான் உங்களை கெஞ்சி கேட்டேன். நீ சட்டத்தை மதிக்காம ஒரு கொலைகாரனை இன்னொரு கொலை பண்றதுக்கு அங்க அனுப்பி வச்சிருக்கிற. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் சாட்சி சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி சந்தேகங்கள் தீரவே தெரியாது. எப்படி சொல்லுவான்? அப்படி சாட்சி சொல்ல வரவனுக்கு இந்த நாட்டுல என்ன பாதுகாப்பு இருக்கு? நான் மட்டும் இல்லைன்னா சாட்சி சொல்ல வந்த சமையல்காரனும் கொலை பண்ணிருப்பான் இவன். அப்ப அவன் குடும்பத்தை இந்த டிபார்ட்மெண்ட் காப்பாத்துமா? அவனோட 4 தங்கச்சிங்களுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்குமா? எப்ப உங்க போலீஸ் சாட்சி சொல்ல வரவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ, எப்ப உங்க கோர்ட்டு அலைய விடாம தீர்ப்பை கொடுக்குமோ, அப்பதான் ஜனங்களும் சாட்சி சொல்ல வருவாங்க. எப்ப நீங்க மந்திரிகளுக்கு பயப்படாம மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறீங்களோ, அப்பதான் ஜனங்களும் சாட்சி சொல்றதுக்கு வருவாங்க. ஆமாங்க, புரட்சிகரமான வசனங்க. கண்டிப்பா சாட்சி சொல்ல கண்டிப்பா சந்திரன் வந்த மாதிரி நீங்க தமிழக மக்கள் நம்ம 2.0 மக்கள் மீட்பு மாநாட்டு புரட்சி மாநாட்டிற்கு அந்நியார் அழைக்கிறார், கேப்டன் அழைக்கிறார், கண்டிப்பா விஜய பிரபாகரன் அழைக்கிறார், சண்முக பாண்டியன் அழைக்கிறார். அனைவரும் வருக. சுகந்தி அக்காவும் அழைக்கிறேன். வருக வருக வருக. மாநாடு என்றால் கேப்டன் மாநாடுதான் என்பதை பெருமைப்படும் விதமாக அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர்.